ஏய் ஆய் உன்னை தாண்டி ஒரு சீனா இருக்குது. என்ன மதிக்கலனா அப்படியே கோச்சிட்டு போயிடுன்னு பாத்தியா? அதெல்லாம் மானஸ்தனுங்க பண்றது. என்ன மாதிரி சூடு சொரணம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்காதவங்கள இப்படி பக்கத்துல வந்து புக்க பிடிங்கி வச்சுட்டு கிச்சு கிச்சு போவாங்க. பாரா, அதான் அந்த மூஞ்சி கோவப்பட தெரியல. அப்ப எதுக்கு ட்ரை பண்ற? எனக்கு உன் மேல கோவம் தான். ஏன்? நானா பண்ண உன்ன? என்னன்னு சொல்லி. அண்ணா, ரம்யா அண்ணிய வேணான்னு சொன்னல. டேய், உனக்கு எல்லாருமே அண்ணியாடா? சாரிண்ணே சாரிண்ணே, ரம்யா வேணான்னு சொன்னல, அதான் ஷாலு மேடத்துக்கு பிடிக்கல. நான் லவ் பண்றது ஜெயான்னு உனக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் ரம்யாக்கு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்த? அது தப்புதான். இப்படி நாளைக்கு யாராவது எனக்கு பண்ணாங்கன்னா உனக்கு கோவம் வருமா வராதா? கொன்றுவேன் அவனை. அப்போ உனக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா? ஷாலு, கல்யாணத்துக்கு அப்புறம் கூட எத்தனை பேர் பிரியறது இல்லையா? என்ன அண்ணனுக்கு சப்போர்ட்டா? இங்க பாரு, ரம்யா கிட்ட ஐ லவ் யூ சொன்னது தப்பு தான். ஆனா அதுக்காக அவ கூட சேர்ந்து வாழ்றது அதை விட பெரிய தப்பு. அண்ணன், இன்னும் கொஞ்சம் கரெக்டான ஆளா இருந்த. அதுவும் பொண்ணுங்க விஷயத்துல கரெக்டா இரு. நானும் ஒரு பொண்ணு தான். நீ இந்த மாதிரி சொதப்புறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரிடா. சாரிலாம் வேண்டாம், கொஞ்சம் கரெக்டா இருந்தாலே போதும். காலேஜ்ல எல்லாம் உனக்கு எவ்வளவு ஃபேன்ஸ். நான் உன்னை பத்தி அப்படி இப்படின்னு ஒஸ்தியா சொல்லி வச்சிருந்தேன். அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா அப்புறம் நான் அவங்க முகத்துல எப்படி முழிப்பேன்? ஏ ஷாலு, போதும். ஆனா நான் ஓவர் ஓட்டாத தம்பி. இது உனக்கும் சேர்த்துதான். எனக்கேவா? ஏண்டா, ஷூவை வாசல்ல கட்டி போடக்கூடாதா? இங்க கொண்டு வந்து வச்சிருக்க. அது இருக்கட்டும், நீ எங்க போயிட்டு வர? கோயிலுக்கு. ஒரு சாமியே சாமி கும்பிட போகிறதே ஆச்சரிய குறி. உன்ன மாதிரி புள்ளைங்க இருந்தா என்ன பண்றது? தெய்வமே கதிதான். அம்மா. சரிப்பா, உங்க அண்ணனை ஒன்னும் சொல்லல. அதுக்குள்ள சவுண்ட ஏத்தாத. அப்புறமா நீ தான் சொல்லணும் அப்புறம் என்னன்னு. சொல்றதுக்கு என்ன, அப்படியே கொஞ்சம் சில பல காதல் காட்சிகளோட வாழ்க்கை சந்தோஷமா ஓடிட்டு இருக்கு. காலம் போன காலத்துல காதல் என்னடா வேண்டி கிடக்கு? சட்டு புட்டுன்னு கல்யாண காட்சிக்கு வா. என்ன? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இது நாள் வரைக்கும் நீ உருப்படியா சொன்ன ஒரே விஷயம் இந்த கல்யாண விஷயம் தாமா. அதான் எப்போன்னு கேக்குறேன். எப்ப வேணாமா, ஐ அம் வெயிட்டிங். அப்ப உங்க வீட்ல இருந்து வந்து பேச சொல்லு. யாரு? உங்க மாமனார வர சொல்றா. மா, கொஞ்ச நாள் ஆகட்டுமா. அவங்க அக்கா கல்யாணம் ஆகணுமா? ஏண்டா, அவங்க அக்காக்கு கல்யாணம் ஆகிறதுக்கும் உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கும் என்னடா சம்பந்தம்? மா, மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாம எப்படி ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க? அது அவங்க பிரச்சனை, என் பிரச்சனை இல்ல. இப்ப என்ன வேணும் உனக்கு? இன்னும் 2.5 மாசத்துக்குள்ள உன் கல்யாணத்தை முடிக்கணும்னு இந்த ஜோசியர் சொல்லிருக்காரு. சரி, அது வரைக்கும் அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் அமைதான்னு பாப்போம். செந்தில, இதெல்லாம் ஆகிற கதை இல்ல. எனக்கு உன் கல்யாணம் 2 மாசத்துல நடந்தாகணும், அவ்வளவுதான். அதுக்கு அவங்க ரெடியா இல்லையான்னு மட்டும்தான் யோசிக்கணும். ஏய், என்னடா அம்மா இவ்வளவு அவசரப்படுது? புரியலையானே, உன் கதையிலேயே அடுத்த ட்விஸ்ட் இதுதான். இது அவகிட்ட சொன்னா ஆடுவாளே. ஓ, இப்பவே அவளுக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டியா? இல்ல, சந்தோஷத்துல ஆடுவான்னு சொன்னேன். அவளுக்காக பெத்த அம்மா கிட்ட பொய்யும் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? மா, என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசுற? பேச வைக்கிற நீ. அண்ணே, அவங்க வீட்ல இருக்கிற யாரையாவது வந்து அம்மா கிட்ட பேச சொல்லு. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என்ன கண்ணடிக்கிறியா? இல்லையே. எல்லாரும் இவன் கூட சேர்ந்துகிட்டு என்ன பைத்தியக்காரி ஆக்க பாக்குறீங்களா? மா, ஏமா இப்படி எல்லாம் டென்ஷன் ஆகுற? உங்களுக்குன்னு வாழ்ந்தவடானா என்ன கஷ்டப்படுத்தாத, அவ்வளவுதான் சொல்லுவேன்.